ஹாய் மக்களே, என் பேர் ஸ்டீபன். நான் ஒரு குடி நோயாளி. இன்னைக்கு குடிக்கலை, ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வச்சு 14 ஆண்டுகள் குடிக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். குடும்பத்தோட, பிள்ளைங்களோட, மனைவியோட சந்தோஷமாக, குறைந்த வருமானத்தில் நிறைய சந்தோஷம் அப்படின்னு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வாழ்க்கையை தந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் டெய்லி. இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு வழிகாட்டுதல். நான் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிகாட்டுதல் அவங்க மூலமாக எனக்கு கிடச்சி, தெம்பு, தைரியம், இந்த மாதிரிப்பட்ட இதுக்களெல்லாம் அவங்க மூலமாக கிடச்சி, அதுக்கும் நன்றி. என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். குடினால போராட்டங்கள் தான். மரணத்துக்கு கூடயும் நான் போராடி பார்த்தேன், முடியலை. குடிக்கக்கூடையும் போராடி பார்த்தேன், முடியலை. எல்லா தெய்வங்கள்கிட்டையும் போராடி பார்த்தேன், தெய்வங்களும் கைவிட்டது. கடைசி கட்டம்தான் தெய்வமும் என்னை கைவிடல, தூக்கி விட்டது. அப்படி பிளாக் அவுட்டு, நிறைய ஏகப்பட்ட பிளாக் அவுட்டு. குடிச்சிட்டு ஃபுல் குடி. மறுநாள் இப்போ நினச்சி பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குடி. ஒரு சொட்டு ஆகாரம் என் வாய்க்குள்ளே போகாது. அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் நான் அனுபவித்தேன். கையெல்லாம் நடுக்கம், வாய் முகம் எல்லாம் உதறும். ப்ரெஸ்ஸு பல்லு தேய்க்காண்டான். நம்ம வாயில் ப்ரெஸ்ஸை வச்சாலே அதே ஆடம், அதே தேய்ச்சி விட்டுரும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஒரு ட்ரிப்பு ரஜினியை படத்தை பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூலில் ரஜினிகாந்த் பிராண்டி விட்டு குடித்தோடனே எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஸ்விம்மிங் பூலில் குடிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் பையன் பார்த்தேன், எங்கடா நம்ம ஸ்விம்மிங் உருவாக்குது அப்படின்னுட்டு. காலையில் குளத்துக்கு குளிக்க போகும்போது குளத்துல பையன் மாதிரிலாம் அந்த வாழைத்தடையை போட்டு நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த குளத்தை நம்ம ஸ்விம்மிங் பூலாக்குனா எப்படி அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்தேன்னு சொன்னால், ஒரு 4-5 வாழைத்தடையை கம்பு வச்சு அரைஞ்சி, வீதியாட்டு அரைஞ்சி வச்சுட்டு, 3 கப்பு வைக்கி ஒரு குச்சி, பிராண்டி பாட்டில் வைக்கி ஒரு 3 குச்சி அடித்து அந்த இடையில வைக்கி எல்லாம் வச்சுட்டு, பிராண்டி கடையிலேருந்து முதல்ல ஒரு கோட்டரை போட்டுட்டு, இன்னொரு அரையை எடுத்துட்டு, கப்பு, தண்ணி, சிகரெட்டு எல்லாம் அந்த வாழைத்தடையில் நல்ல மிதக்க தானே செய்யும். அப்படி இருந்துக்கிட்டு டவலையும் உடுத்து, ஜட்டி போட்டிருந்தேன், டவலையும் உடுத்துக்கிட்டு அதில் ஸ்விம்மிங் போனேன். போகும்போது பாட்டிலை திறந்து கப்பை அந்த 3 குச்சி இடையில வச்சுட்டு பாட்டிலை திறந்து அதில் விட்டுட்டு குளத்து தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு, அப்படியே அடைச்சி அந்த கம்பு இடையில வச்சுட்டு குடிச்சிட்டு குளத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, அது ஒரு தனி ஒரு இதுதான். அந்த போதையும் அந்த தண்ணியில் மிதந்து அப்படியே போஜமே அப்படி தண்ணியை செத்தி விட்டு, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது அப்படி ஒரு பாட்டம் பாடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். அந்த போதையில் ஒன்றும் தெரியலை. நான் துணி அங்கே குளிக்க வர பாட்டி மாதிரியெல்லாம் அங்கே துணி அடிச்சிட்டு இருந்தாங்க. துணி அடிச்சிட்டு இருக்க சமயம் அந்த கிழமை மாதிரி எல்லாம் காரி துப்பல், சாவு நடு குளத்தில் வரம் கேட்கத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பல். நான் அந்த சைடு போகப்படான்னு தள்ளி தள்ளி தண்ணி எங்கே உடம்பு அது காற்றடிச்சு அந்த சைடு தான் போகும். இந்த மாதிரிப்பட்ட இது லாஸ்ட்டு அந்த ஆப்பம் தீரியது வரைக்கும் நானும் அதுக்கு மேலேயே பிளாட் ஆகிட்டேன். நல்ல வேலை மறைஞ்சி தண்ணி உள்ளே விழுந்திருப்பி நானே செத்துருப்பேன். எப்படியோ அது கைதைக்கிட்ட இடம் ஒதுங்கி கைதையோரமாக போயிட்டு போகும்போது ஆட்கள் எல்லாம் கண்டு தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு கிடத்திடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே ஏச்சி அந்த ஆளுகளை, ஏன் தூக்கிட்டு வந்திய அப்படி தண்ணியோட தாந்து பேரட்டவன் இந்த எண்ணத்துக்கு பூமிக்கு பாரமாட்டு எங்களையும் நிம்மதியாக இருக்க விடையில ஊரில் உள்ளட்ட எல்லாம் கெட்ட பேர். இப்படியெல்லாம் மரணம் தெளிஞ்சு எலும்பும்ப பார்க்க கட்டிலுக்கு அடியில் கிடந்திருக்கேன் ஜட்டியோட. டக்குன்னு எலும்பு கட்டிலோட நான் எப்படிடா இங்கே வந்தேன் அப்படின்னு பிளாக் அவுட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பிளாக் அவுட் ஆகி கஷ்டங்களை அனுபவித்தேன். இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழி தெரியலை. அன்னைக்கு யாரும் இல்லை சொல்லி தர்றதுக்கு. ஏன்னா என்கிட்ட யாரும் வரமாட்டாவா. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இப்படி
சின்ன சின்ன திருட்டுகள். ஒரு டைமு ஒரு கல்யாண வீட்டு அப்போ என்ன கல்யாண வீட்டில் எல்லாம் காய்கறி வெட்டுக்கு எல்லாம் பிராண்டி எல்லாம் வாங்கி தருவார். நல்லா குடிச்சு எடுத்துக்கிட்டு காய்கறி எல்லாம் வெட்டணும்னா ஐட்டம் இருக்கணும். வெட்டி எடுத்து நல்லா வாழை கொலையெல்லாம் நாட்டி நம்ம தான் அங்கே எல்லாம் நடத்துறது போல் எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாம் ரொம்ப அப்படி எடுத்துட்டு இலை எடுக்கிறதுக்கு 4-5 பேர் இருப்போம். இருந்தாலும் நம்ம அதில் காணிக்கணும். இல்லை நான் நின்று நடத்தேன்னு பக்கெட்டை எடுத்து இலையெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டில் தலையை அடி ஒரு பைத்தியாரம் செய்ய வேலையை பாருங்க எடுத்துட்டு லாஸ்ட்டு பார்த்தா அந்த இலையை கொண்டு போடுவாங்க தெரியுமா. ஒரு ட்ரிப்பு இலையை கொண்டு போட இடத்துல நான் பிளாட் ஆகிட்டேன். அதுக்கு மேலே சிக்குவாக்கில் விழுந்தேன், எழும்ப முடியாது. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் இலையை எடுத்துகிட்டு வர எல்லாம் எனக்கு மேலே தான் இலையை போடுவது. இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் கேவலங்கள் எல்லாம் பட்ட துயரங்கள் எல்லாம் பட்டு அதிலேருந்து மீண்டு வந்து தான் இன்றைக்கி நான் 14 வருஷம். நண்பர்களை நல்லா கேட்டுடுங்க. இந்த அனுபவம் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு தான் அந்த பகிர்தல். இன்னும் நிறைய பேர் உங்கள்கிட்ட போட்டு விடுவேன் இந்த பகிர்தல். இதை நீங்கள் கேட்டு ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வைத்து வாழலாம். குடியை நிப்பாட்ட முடியாது. அது ஒரு சுகர் நோயை போல். சுகர் நோய்க்கு நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கோமோ அதை தள்ளி வச்சு வாழலாம். இதை ஒரு நாள் அடிப்படையில் இன்றைக்கி எனக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், பொறாவட்டு அப்படி தள்ளி வச்சு ஒரு நாள் அடிப்படையில் இன்றைக்கி நான் 14 வருஷத்தை தாண்டி 15 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி நல்லா இருக்கேன். இதே போல் உங்களுக்கும் இந்த இது வேணும்னு சொன்னால் நாகர்கோவிலில் கார்மல் ஸ்கூல் குடிநோய் முகாம் ஒன்று இருக்குது. அங்கே வாங்க. ட்ரீட்மெண்ட் சென்டரு கேட்டால் போதும். கார்மல் ஸ்கூலில் உள்ளாடி இருக்குது. 21 நாள் ட்ரீட்மெண்ட்டு. அங்கே 16,000 ரூபா ஃபீஸு. கவுன்சிலிங்கு. இது குடி நோயை பற்றி சொல்லி தருவாங்க. வேறு சைடை பற்றி எதுவும் ஒன்றுமே கிடையாது, சொல்லி தருவாங்க. உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது. பழைய வாழ்க்கையை திரும்பி பெற கடவுள் உங்கள் கூடயும் இருப்பார். நம்ம பாய். மீண்டும் சந்திப்போம்.